வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து கேரளா ஸ்பெஷல், அதாவது மலபார்ல, கேரளால பர்டிகுலரா மலபார்ல இந்த பத்திரி பண்ணுவாங்க. இதுக்கு பேரு நெய் பத்திரி. நெய் பத்திரி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பத்திரி பொடி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பத்திரி பொடி கிடைக்கலன்னா ஆல்ரெடி இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா லைட்டா ஒரு வறுத்துருங்க, சூடு பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்ல 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் மாவு எடுத்திருக்கிறேன். 1/4 கப் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, இது வந்து உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, இது ஊத்துறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வேணும். இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். இப்போ இந்த நெய் பத்திரிக்கு தேங்காய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில கொரன்னு அரைச்சிடணும். தண்ணி ஊத்தாம கொரன்னு அரைச்சிடணும். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம பத்திரி பண்றதுக்கு, நெய் பத்திரி பண்றதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அடுப்பு பத்தி வடக்கல் வச்சுட்டேன். அந்த வடக்கல்ல நீங்க எந்த அளவு மாவு எடுத்தீங்களோ அதுல 1/2 பங்கு தண்ணி ஊத்தணும். நான் இதுல 1 கப் எடுத்திருக்கிறேன், 1/2 தண்ணி ஊத்துறேன். பாருங்க, 1/2 தண்ணி ஊத்திட்டேன். இப்போ எடுத்து வச்சிருந்து உப்பு போட்டுக்குங்க, தேவையான அளவு. பாருங்க, தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். இதுல தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த உப்பும் கரைஞ்சிடணும். இந்த தண்ணியில கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலாக நீங்க நெய் வேணாலும் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா மாவு போட்டுக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணிட்டு கலக்கி நல்லா வேக வச்சிருங்க. இது நல்லா வேக வைக்கணும். அந்த தண்ணி இஞ்சிக்கும், இந்த புருடெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. இப்ப இது இன்னும் 2 நிமிஷம் கலக்கணும். கலக்கிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம அரிசி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கிறேன், இன்னும் ஆஃப் பண்ணல. அதுக்குள்ள பாருங்க, நம்ம அரைச்சிட்டு வந்தது கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம். இப்ப இது சேர்த்துக்கலாம் உள்ள. இது கூட நல்லா ஒண்ணு படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த டைம்ல உப்பு பார்த்து, உப்பு பத்தல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம பத்திரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடாற வரைக்கும் பொறுத்துட்டு அதுக்கப்புறமா பிணையணும். இப்ப ஆஃப் பண்ணி சூட ஆற வச்சிடலாம். பாருங்க, நம்ம பத்திரி மாவு ஆறிடுச்சு. இப்ப இது வந்து ஒரு ஷீட் போட்டு அந்த ஷீட்ல கொட்டிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இது வந்து நீ நல்லா பிணையணும். பாருங்க, கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இது இந்த டைம்ல வயல வேணா எண்ணெய் தொடச்சி பிணையிற மாதிரி இருந்தா பிணைங்க, இல்லாட்டா அப்படியே பிணைஞ்சுக்கலாம். நல்லா நைஸா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி தேய்ச்சி பிணைஞ்சு எடுங்க. அந்த சின்ன சின்ன கட்டியா புருடுகள் ஏதாவது இருந்ததுனால கரைஞ்சு வந்துடும். அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்க, நம்ம பத்திரி மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம். கையில முட்டாம அப்படியே வருது. பாருங்க, அவ்வளவு சாஃப்டாவும் இருக்கணும், அதே மாதிரி டைட்டாவும் இருக்கணும். பாருங்க, இப்ப இது வந்து 1 இன்ச்சு கணக்கு தேய்ச்சிக்கலாம் நம்ம. பாருங்க, இப்ப இந்த பத்திரி பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் காயிட்டும். இதுல தேங்காய் எண்ணெயில பொரிச்சிங்கனாலதான் இந்த கேரளாவோட டேஸ்ட் வரும், அந்த பிளேவர் வரும். தேங்காய் எண்ணெய் தான் ஆப்டா இருக்கும் இதுக்கு. வாங்க இப்ப பத்திரி தேய்ச்சிட்டு வந்துடலாம். நம்ம சப்பாத்தி கட்டைக்கும் எண்ணெய் போட்டோம், கீழே இருந்த பத்திரி மாவுக்கும் எண்ணெய் போட்டிருக்கிறோம். இப்ப இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் மொந்தமாவே இருக்கட்டும், 1 இன்ச்சு கனத்துக்கு இருக்கணும். நம்ம தேய்ச்சாச்சு. இப்ப இது வந்து ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறத வச்சு ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்க, இந்த கப்புல வச்சு இந்த அளவுல ரவுண்டா கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம போட்டு இன்னொரு தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும். பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு.
நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அந்த கட் பண்ணதுல மீதி இருக்கிற மாவு இப்படி வந்திருக்கு. இதை தேய்ச்சிக்கணும். இப்ப பாருங்க, முதல்ல எல்லாம் வந்து இந்த அளவு பால் எடுத்துக்குவாங்க. இப்படி கையில வச்சு ஒரு அழுத்தழுத்தி இப்படி போட்டுருவாங்க. இதுதான் அந்த பழைய காலத்துல பண்ண மெத்தடு. இதுவும் ஒண்ணு இருக்கட்டும். இது வந்து இது மறுபடியும் மீதி இருந்த மாவை இப்படி போட்டு தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இது தேய்ச்சி எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்க, நம்ம எல்லா பத்திரியுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்ப எனக்கு வந்து நான் எடுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 15 பீஸ் வந்திருக்குது. இப்ப நம்ம எண்ணெயும் ஆல்ரெடி ரெடியா காய வச்சு வச்சிருக்கிறோம். அந்த எண்ணெயில ஒன்னொன்னா போட்டு எடுக்கணும். போட்டுடலாம் வாங்க. பாருங்க, இப்ப எண்ணெய் காஞ்சிருக்குது. இதுல போடலாம். ஒன்னொன்னா போடுங்க. இது ஒண்ணு வந்துட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது போடணும். இது மேல வந்துருச்சு. இப்ப இந்த டைம்ல இன்னொன்னு போட்டுக்கலாம். இதை திருப்பி விட்டுக்கோங்க. இப்ப அது மேல வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது போட்டுக்கலாம். போட்ட பத்திரி ரெடி ஆயிருச்சு. எடுத்துடலாம். பாருங்க, ரெடி ஆயிருச்சு. இப்ப இதையும் எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அடுத்தது ஒண்ணு போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துக்கங்க. ஒண்ணு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது போடணும். உள்ள எல்லாமே ஒட்டா போட்டீங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். பாருங்க, இப்போ நம்ம கேரளா ஸ்பெஷல், அது பர்டிகுலரா மலபார் ஸ்பெஷல் நெய் பத்திரி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இதே வந்து பொரிச்ச பத்திரின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுட்ட பத்திரி இருக்குது, பொரிச்ச பத்திரி இருக்குது, அப்புறம் பால் பத்திரி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் இனிமேல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து காலையில டிஃபன், நைட் டின்னருக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸா கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, ஸ்கூல்ல இருந்து வர்றவங்களுக்கு. இதுக்கு வந்து உப்பு, காரம் இதெல்லாம் இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு அப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் காரமா இருக்கிறது வச்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சிக்கனு இந்த மாதிரி ஐட்டம் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.